ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான பகுதிகளாக நாம் வந்திருக்கிறோம். இது தேவ செய்தியினுடைய நேரம். அவனுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நம்ம கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இந்த சபையானது நம்ம ஆரம்ப பாடல்கள் நம்ம துதி ஆராதனையிலிருந்து கடைசியாக நம்ம பாடி முடிக்க போகிறோம். அது வரைக்கும் ஒவ்வொரு பகுதிகளும் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி நடக்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. ஆகையினால நீங்கள் இதில் எந்த பகுதியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா பகுதிகளிலும் இருந்தோம்னா திருப்தியான ஒரு ஆகாரத்தை சாப்பிட்ட ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், பந்தி போயிட்டுருக்கு, நம்ம வெக்கப்பட்டுட்டு சரி எப்படா முதல் பந்தியில் ஓடி போய் உட்கார்றதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டு கொஞ்சம் 2 பந்தி 3 பந்தி போனதுக்கப்புறம் சரி கூட்டம் குறைஞ்சிருச்சுன்னு போய் உட்காந்தோம்னா உங்களுக்கு கேசரி கிடைக்காது, ஆமாம் வடை கிடைக்காது, பொரியல் சில சமயத்தில் கிடைக்க, சில சமயத்தில் சாப்பாடே கிடைக்காது. பந்தி முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டுருவாங்க. எப்போ பந்திக்கு நம்ம முந்திரமோ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனை ஆராதிக்கிறதுலையும் சபைக்கு போகிறதுலும் நம்ம முந்தி வர வேண்டும். அப்போ தான் முழு சாப்பாடு கிடைக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், முழு சாப்பாடு வேணுமா? அப்போ பந்திக்கு முந்து. திருப்தியான வாழ்க்கை வேணுமா? சபைக்கு சீக்கிரம் போ. ஹல்லேலூயா. நீங்கள் திருச்சபைக்கு சீக்கிரம் வரும் பொழுது ஒரு திருப்திகரமான உணவை, நீங்கள் ஆவிக்குரிய உணவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போது சில நேரங்களில் ஆண்டவரை அறியாதபடிக்கு நம்ம இருக்கிறோம், தேவனை அறியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். தேவனை அறிந்தும் கூட சிலர் என்ன பண்ணிடுறோம், மனதளவில் பின்மாற்றத்தில் போயிடுறோம். தேவனை அறிகிறோம், தேவனுடைய காரியங்களை பார்க்கிறோம், ஆனால் பின்மாற்றத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரங்களில் போயிடுறோம். ஏன் பின்மாற்றத்தில் போகிறோம்? ஒரு சபையில் நன்மையான காரியங்கள் கிடைக்குது, ஜெபிக்கும் பொழுது அப்படியே நடக்குது, வியாதி சுஸ்தமாகுது, கடன்கள் தீருது, எல்லா நன்மைகளும் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் ஏன் சில நேரங்களில் பின்மாற்றத்தில் போயிடும்? மனது சபையை தேட மாட்டேங்குது. பாருங்கள், பின்மாற்றம் போயிடுது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லா நன்மைகளும் கிடைச்சுமே ஏன் மனது பின்மாற்றத்தில் போகுது? பின்னோக்கி பார்த்துடுறோம். சில நேரங்களில் சபைக்கு வருவதில் ஒரு சோர்வு நமக்கு வந்துடுது. பெட்ரோல் பங்க்கு போனால் தான் பெட்ரோல் அடிக்க முடியும், பெட்ரோல் அடித்தா தான் வண்டி ஓடும். வண்டி சூப்பரான வண்டி வாங்கி வச்சுருக்கீங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கி வச்சுட்டோம், அதுக்குள்ளே டேங்கில் பெட்ரோல் இல்லைன்னு வைங்க, என்ன ஆகும்? அந்த வண்டி வேஸ்ட், அப்படியே நிற்க வேண்டியது, நிறுத்த வைக்க வேண்டியதுதான். அதே போல் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வல்லமை நமக்குள்ளே கிடைக்கலன்னா அந்த வாழ்க்கை இவ்வளோ பெரிய சரீரம் இருக்குது, ஆனால் வெட்டியாக ஒரு இடத்துல இருக்கும், எந்த பிரயோஜனமும் இல்லாமல் பயந்துக்கிட்டு கவலையோட கண்ணீரோட பயத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஆனால் சபையில் என்ன நடக்குது? உங்களுக்குள்ளாக வாழ்வதற்கு தேவையான வல்லமை உங்களுக்குள்ளாக உண்டாகுது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நன்மைகளும் இந்த சபையிலேருந்து உங்களுக்கு உண்டாகுது. இந்த வார்த்தையை பேசுகிறது, இங்கேருந்து பேசப்படுகிற வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, அது வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. என்ன பேசுகிறோமோ அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. யாராவது உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை பேசியிருக்கிறாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. பாருங்க, நீ எல்லாம் எங்கடா விளங்க போகிறேம்மா உண்டா இல்லையா? நன்மையான காரியங்களே பேசுறதில்ல பாருங்க. ஆனால் இந்த இடத்துல இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நன்மையான வார்த்தைகள். அல்லேலூயா. இங்கே பேசப்படுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே உண்டாகும், அப்படியே பழிக்கும். ஆமேன். அப்படி பழிப்பதினால நீங்கள் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை கேட்டாகணும்னு நான் சொல்கிறேன். ஏன் வாங்கன்றேன். நீங்கள் எனக்கு 1 கோடி கொடுத்துருவீங்களா? ஒரு 10 கோடி கொடுக்குறீங்களா? ஒன்றும் இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன விஷயம்? நீங்கள் வார்த்தைகளை கேட்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாக மாறும், உங்கள் வாழ்க்கை வல்லமையோடு மாறும், உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும். இதனால தான் நான் கேட்குறது, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் வாழ்க்கைக்கு வரும் அப்படின்ட்டு. ஆனால் நான் சில நேரங்களில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வெளியில் ஊழிய நித்தமாக போகும்பொழுது பாஸ்டமாக எடுப்பாங்க, கடைசி வாரத்தில் பாஸ்டமாக எடுப்பாங்க, நான் வெளியில் எங்கேயாவது போயிட்டுனா எடுப்பாங்க, நீங்களாம் சேர்ந்து சபையில் நீங்கள் உதவி செய்து எல்லாம் நடத்திட்டு வருவீங்க. அந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, வார்த்தைகள் பாஸ்டர்கிட்ட இருந்து வார்த்தைகள் இல்லை, பாஸ்டர் காணோம், அவர் என்ன வரலையே, பாஸ்டர் நான் எங்கே போனான்னு தெரில, வரல, இன்னைக்கு என்ன வார்த்தை கிடைக்குமோ தெரிலன்னு சொல்லி சோர்வடைந்து நம்முடைய மனது சில வேளைகளிலே பின்னோக்கி போயிடுது. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க,
யாத்ராகமத்தின் புஸ்தகம் யாத்ராகம் 32:1 அப்படி வாசிங்களேன். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டு அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீ எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். போதும். இப்ப என்னாச்சு? மோசே மலையிலிருந்து இறங்கி வரக்கு கொஞ்சம் தாமதமாயிருச்சு. நான் சில வேலைகளில் வாரத்தில் வெளியில் ஊழியங்கள் அப்படி இப்படி போகிறதுனால சில வேலைகளில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறதில்ல, இல்லை மெசேஜ் அனுப்புறதில்ல, உங்களோட தொடர்பு கொள்ள முடியறதில்ல. நான் வெளியில் போயிட்டேன் அப்படின்னா, என்ன ஆச்சு இந்த பாஸ்டருக்கு, ஏன் அந்த அப்பாவுக்கு கால் பண்ணலை, ஏன் இவர் இது பண்ணலை அப்படின்னு சோர்வடைகிறது மாத்திரமல்ல, சோர்வடைஞ்சு போகிறது மட்டும் இல்லை, சரி பாஸ்டருக்கு இப்படிலாம் வேலை இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுமா அது மாத்திரம் இல்லை, தங்களுக்கென்று ஒரு சுய வாழ்க்கையை சில காரியங்களை தேர்ந்தெடுத்து கொள்கிறோம். அதாவது வெளிப்படையான காரியங்களை தேர்ந்தெடுப்பதில்லை, நமக்கென்று, நம்ம சந்தோஷத்துக்கென்று, நம்முடைய பாதுகாப்புக்கென்று சில உறவுகளை, சில காரியங்களை, சில நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுத்து கொண்டு திருச்சபையோடு இருக்கிற உறவிலிருந்து விலகி உலகத்தினுடைய நண்பர்கள், உலகத்தினுடைய உறவினர்கள், அவர்களோடு நெருக்கத்தை நாம் காண்பிக்கிற பொழுது அது அழிவுக்கு நேராக நம்மை நடத்துகிறது. அல்லேலூயா. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிற பொழுது அது அப்படிதான் ஆரம்பிக்குது பிரச்சனை. மோசே திரும்பி வர்றதுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போன அந்த ஆவிக்குரிய தகப்பன் வருவதற்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆனோன்னா இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, கழுத்தில் கிடக்கிற தங்கத்தெல்லாம் தூக்கி எல்லாத்தையும் உருக்கி ஒரு சிலையை செஞ்சுக்கிட்டானுங்க, கண்ணுக்குட்டி செஞ்சுக்கிட்டானுங்க. கண்ணுக்குட்டி அதுக்கு பேர் ஓபூஸ் அப்படின்னு பேர். ஓபூஸ் அப்படிங்கிற ஒரு எகிப்திய தெய்வத்தினுடைய பேர் அது, ஓபூஸ் அப்படின்னு. அது ஒரு கன்றுக்குட்டி, அதுக்கு பேர் கன்றுக்குட்டி ஓபூஸ். ஓபூஸை தயாரித்து அதை வழிபட ஆரம்பிச்சு. நம்ம அப்படிதான், ஆவிக்குரிய தகப்பன் நம்மோடு தொடர்பில் இல்லாத சில நேரங்களில் நம்ம சில தொடர்பை ஏற்படுத்திக்குவோம். சிலர் அந்த தொடர்பை ஏற்படுத்த நண்பர்கள், எனக்கு இவங்க இருந்தாக்கா இவங்க கிட்ட பேசினா எனக்கு மன நிறைவாக இருக்கும், ஏன்னா எங்கள் இப்போ பாஸ்டர்ன்ட்டு பேசலை, அவர் என்னோட தொடர்பு இல்லை, அதனால் நான் இப்படி நண்பர் இப்படி போய் உட்காந்து பேசினா எனக்கு நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். சில தொடர்புகளை நம்ம ஏற்படுத்தி கொள்கிறோம். உறவுகளில் சில தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறோம். உறவுகளில் தேவனை அறியாத சில தொடர்புகளை நம்ம ஏற்படுத்தி கொள்கிறோம். நான் இப்போ பேசுகிறது எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக கேட்கணும், ஏன்னா தேவன் பேச சொல்கிறது அப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து உங்களிடத்துல கொண்டு வருகிற ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய தொடர்பு இல்லாத சில மணி நேரங்களில், சில நாட்களிலே நாம் வேறு தொடர்புகளோடு நம்ம இணைந்து விடுகிறோம். நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையா இருக்கலாம், அல்லது நம்ம குடியிருக்கிற இடத்துலையா இருக்கலாம், நம்ம ஊருக்கு போகிற இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல ஃபோன்லையா இருக்கலாம், சில தொடர்புகளை ஏற்படுத்திக்கலாம். அந்த தொடர்புகள் நல்ல காரியங்களில் நம்மளை கொண்டே விடுவதில்ல. இந்த தொடர்பில் ஏற்படுத்தின, இந்த கன்றுக்குட்டிகளோடு தொடர்பை ஏற்படுத்தின இந்த ஜனங்கள் கானான் தேசத்துக்குள் நுழையவே இல்லை, எல்லாம் மறிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. மோசையோடு இணைந்திருந்த ஜனங்களாகிய சில ஜனங்கள் மாத்திரம், யோசுவா, காலேப, இவர்களெல்லாம் மாத்திரம் உள்ள போனாங்க. பாருங்க, நான் என்ன சொல்றேன், ஒரு ஆவிக்குரிய தகப்பன் ஒரு சபையில உங்களோட தொடர்புல இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, அவரோடு கூட நீங்க ஆவிக்குரிய ரீதியில் நீங்க இணைந்திருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கானான் தேசத்துக்குள்ள போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் நான் சொல்றேன். ஏன்னா ஆவிக்குரிய தகப்பன்னு தனக்குன்னு சிலரை ஏற்படுத்திக்குவாங்க. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா
சபைகளில், இது எல்லா திருச்சபைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கிறவர்கள் கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு சபையில் சில விசுவாசிகள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, டிவியில் பார்க்குற சில பேச்சாளர்களை, சில சுவிசேஷகர்களை அல்லது சில ஊழியக்காரர்களை தங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனை ஏற்படுத்திக்குவாங்க தனக்குத்தானே. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் சிலாசஸ் ஐயா இருக்கிறாரு, அவரை சிலர் வந்து ஆவிக்குரிய தகப்பனை எடுத்துக்குவாங்க. அவங்க சபையில் தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஆவிக்குரிய தலைவன் சொல்லி அவரை சொல்லுவாங்க. அல்லது ஜெம் ஊழியங்களில் இருக்கிற அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன், அவரை பார்த்து இவர் தான் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்னு சொல்லி அவரோட தொடர்பில் ஏற்படுத்தி. இந்த மாதிரி சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் தனக்கென்று ஆவிக்குரிய தகப்பனை தொலைக்காட்சிகளிலும் அவங்க போகிற மீட்டிங்லையும் தனக்கென்று தேர்ந்தெடுத்துக்குவாங்க அவங்களே. இதுதான் அந்த கண்ணுக்குட்டியை தேர்ந்தெடுக்கிற மேட்டர். உங்களுக்கென்று ஜெபித்து பகலாக உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்கள் வாழ்க்கை மேம்படுவதற்காக ஜெபிக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் உங்கள் சபைகளில் உண்டு. உங்கள் சபையினுடைய போதகர் தான் அந்த ஆவிக்குரிய தகப்பன். ஹல்லேலூயா. அவங்க தனக்கென்று ஏற்படுத்திக்கிட்டு அவங்கள மானசீகமாக ஏற்றுக்குவாங்க. அவருக்கு ஜெபிப்பாரு, ஓகே, ஆனால் உங்கள் பர்சனல் லைஃப் அவங்களுக்கு தெரியாது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தான பாரம் அவருக்கு இருக்காது. உங்களுடைய தனிப்பட்ட பாரத்தை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார கஷ்டம் அவருக்கு தெரியாது. உங்களுடைய வியாதி அவருக்கு தெரியாது. அவர் பொதுவாக ஜெபிப்பார். ஆனால் சபையினுடைய அந்த போதகர் தன்னுடைய ஆடுகளுக்காக ராப்பகலாக கண்முழிச்சு அவன் ஜெபிக்கிறவராக இருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கென்று தனியாக ஒரு ஆவிக்குரிய தகப்பனை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம். தேவன் உங்களுக்கென்று ஏற்படுத்தின அந்த சபையிலே உங்களுக்கென்று இருக்கிற அந்த ஆவிக்குரிய தகப்பனை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மோசே தான் அவர்களை அந்த வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போகக்கூடிய வல்லமையை பெற்றவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த கண்ணுக்குடி நடத்திட்டு போகாது, இந்த ஓபூஸ் நடத்திட்டு போகாது. உங்கள் ஆவிக்குரிய தகப்பன், உங்கள் சபையினுடைய போதகர், அவர் தான் உங்களை நடத்திட்டு போக முடியும். இதை கேட்குற யாவருக்கும் நான் சொல்ல அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது. அங்கே இருக்கிற தேசங்களில் பார்த்தீங்கன்னா சிலரோட அவங்க உறவு வச்சுக்கோ, நிறையா பேரோட கனெக்ஷனில் இருப்பாங்க. ஒரே ஒரு பெண், அந்த மாதிரியான நாட்கள் அது கடைசியில் மனம் திரும்பி, அண்ணா இப்படி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடு, ஆண்டர் உன்னை வந்து உன் பாவத்திலேருந்து நான் கழுவி சுத்திகரிப்பார்னு சொல்லி அந்த பொண்ணுக்காக ஜெபம் பண்ணி, நானும் பாஸ்டர் ஜெபம் பண்ணி ரொம்ப அழுது அந்த பிள்ளையனுடைய பாவங்கள் எல்லாம் அதை ஒப்பு கொடுத்து, அதுவும் அழுது மனம் உடைஞ்சு எல்லாம் ஒப்பு கொடுத்து கடைசியில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கைக்கு இன்னொரு டாக்டர் ஒருத்தங்களை மேரேஜ் பண்ணிவிட்டு நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் நான் அவங்கள வேற ஒரு தேசத்தில் நான் அவங்கள பார்க்கும் பொழுது, நல்லா இருக்குங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் பொழுது அவங்க சொன்னது, ஏன் வர்றதில்லை, சர்ச்சுக்கு வர்றதில்லை, எதுக்கு நம்மளோட கனெக்ட் இதில் இல்லை, காண்டாக்டில் இல்லை, என்னாச்சு அப்படி, எங்கள் வெளியில் எங்கே போயிட்டீங்களான்னா, இல்லை நான் வந்து வேற ஒரு தேசத்தில் ஒரு ஊழியக்காரோட பேர் கிறிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார், அவர் தான் என்னுடைய மானசீகமான என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அப்போ தான் இந்த காரியத்தை அப்போ தான் யோசித்தேன். அங்கே எங்கேயோ இருக்கிற ஒரு பாஸ்டர், கிறிஸ்ன்னு சொல்லி ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவர் உண்மையிலே பெரிய பாஸ்டர் தான், அவரும் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தான். ஆனால் யாருக்கு அவர் ஆவிக்குரிய தகப்பன்? அவருடைய திருச்சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் ஒரு ஆவிக்குரிய தகப்பன். டிவியில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் இல்லை. அந்த புள்ள என்ன சொல்லுச்சு, அவர் தான் நான் ஆவிக்குரிய தகப்பனா நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், அவர் தான் எனக்கு நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு. அவர் கற்றுக் கொடுத்தாரு, உன் பர்சனல் லைஃப்பில் யார் ஜெபம் பண்ணி உன்னுடைய பாவங்கள்லேருந்து உன்னை விடுதலையாக்கும்படியாக ஜெபிச்சது. அந்த பிள்ளைக்கு அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல, நான் விட்டுட்டேன். அதிலிருந்து அந்த செய்தியை கொண்டு வரேன். அப்போது நாம் தேவனை தெரிந்து கொள்வதற்கும், தேவனோடு நாம் வாழ்வதற்கும், தேவனை போல மாறுவதற்கும், நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பாவதற்கும் யார் உங்களுக்காக ராப்பகலாக ஜெபிக்கிறார்களோ அவர்களே உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்கிற யாவரும் புரிந்து கொள்ளுங்கள். எல்லா சபையினுடைய போதகர்களை துன்பப்படுத்தாதீங்க. நிறைய பேர் துன்பப்படுத்துகிறாங்க. தன்னுடைய போதகர்கிட்டே போய் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து 10 வருஷம் தான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கீங்க, 20 வருஷம் தான் சபை நடத்திட்டு இருக்கீங்க, ஆனால் அவர் பாருங்கள், அவரோட சின்ன வயசுலேருந்து அவர் வந்து ஊழியக்காரராக இருக்கார், அவர் தான் ஆவிக்குரிய தகப்பன்னு சொல்லி தன் போதகர்கிட்டே சொல்லுகிற ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்காக ராப்பகலாக ஜெபிக்கிற அந்த ஒரு தகப்பனை விட்டு நீங்கள் போனீங்கன்னா இந்த பொன் கன்றுக்குட்டியை செய்து தங்களுக்கென்று ஏற்படுத்தி கொண்ட இந்த மக்களுடைய சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாவீர்கள். ஹல்லேலூயா. ஆகையினால் அப்படி நீங்கள் போகாமல் உங்களுடைய சபையில் நீங்கள் அவருடைய தேவனுடைய பலத்து கரங்களுக்குள்ள நீங்கள் அடக்கி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா. அதே போல இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, தங்களுக்கு என்று ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு கொண்டு அதைகளை ஆராதித்து மோசே விட்டுட்டு போயிருக்காரு. யாரை விட்டுட்டு போனாரு? ஆரோனையும் ஊரையும் விட்டுட்டு போய். ஆரோன் வந்து மோசையை விட ஒரு 3 வயது மூத்தவர், அவர் அவருடைய அண்ணன், மூத்தவராக இருக்கிறார். அதே போல் ஊர் யாருன்னு கேட்டிங்கன்னா மிரியாமோட ஹஸ்பண்டு, அவங்க அக்காவுடைய கணவர், மோசையுடைய அக்காவுடைய கணவர் தான் ஊர். இப்படிப்பட்ட நபர்களையும் அங்கே விட்டுட்டு போனாலும் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு என்று தேவர்களை ஏற்படுத்தி கொண்டு அவங்கள ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆண்டவருக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்தது. ஜனங்களை போகவே, கானானுக்குள்ளே இவங்க போகிறக்கு அருகதையற்றவர்கள், நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு நாம் அருகதையற்றவர்களாக மாறிடுவோம். அந்த மாதிரி நம்ம மாறி மாறி ஆவிக்குரிய தகப்பனை நாம் கொண்டு போயிட்டு இருந்தோம். அதனால் சொல்கிறேன், இந்த நாளில் நீங்கள் தேவனை பற்றி பிடிங்கள். தேவனிடத்தில் உங்களை நடத்துகிற உங்களுடைய போதகரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். அடுத்தது எந்த வகையான காரியங்கள் தேவனிலிருந்து நம்மை பிரிக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. கவனிங்க, சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். சாலமோனை குறித்து நான் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு அவனை பத்தி தெரியும். சாலமோன் என்கிற ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜா நல்ல இளமையா இருக்கும்போது கவனிங்க, அவருக்கு வந்து 700 மனைவிமார்கள். எத்தனை மனைவி? 700 மனைவி. உங்களுக்கு எத்தனை மனைவி இருக்கிறாங்க? ஒரு மனைவி. ஒரு மனைவி வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு எத்தனை மனைவி இருக்கிறாங்க? ஒரே மனைவி. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். ஒரே மனைவி தான், ஆனா எவ்வளவு கஷ்டம். ஒரு மனுஷன் 700 மனைவியை வச்சு 700 மனைவிகளை அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு, 700 மனைவிகளை சாலமோனை ரிஜெக்ட் பண்ணா கூட 700 மனைவிகளை ஒன்னா சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணி எனக்கு சாலமோனை நான் உங்க கூட வர மாட்டேன் போன்னு துரத்தி விட்டா கூட, ஐயா அடுத்த பக்கமா 300 மறுமனையாட்டிகளை வச்சிருந்தாராம். எவ்வளோ? 300 பேர். 700 மனைவி ரிஜெக்ட் பண்ணாலும் 300 மறுமனையாட்டிகள் வச்சிருக்கிறான் பாருங்க. அப்போ மொத்தம் எவ்வளவு? 1000 பேர் அவன் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்கிறான் சாலமோன் ராஜா. உண்மையா இது வந்து சும்மா கதையெல்லாம் இல்லை, உண்மையாலுமே வேதத்தின்படி அந்த ஃபுல்லாக அந்த ஆராய்ச்சியின்படி அந்த அவன் 700 + ஒரு 300 1000 பேரோடைய அவன் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறான். அவன் மனுஷனா என்னங்கிறதே எனக்கு புரிந்து கொள்ள முடியல. அந்த 700 பேரை வைத்திருக்கிற 700 மனைவிகளை 300 மறுமனையாட்டின்னு நான் டீசெண்டாக சொல்கிறேன். நம்மளுடைய இதில் பண்ண வைப்பாட்டிகள், திருமணம் பண்ணாமல் வச்சிருக்கிறவங்களும் 700 பேர், திருமணம் பண்ணி வச்சிருக்கிறவன் 700 பேர், அதில் 300 பேர். அப்போது இப்பேற்பட்ட சாலமோன் அவன் வயது சென்ற போது, அவன் இளமையாக இருக்கும்போது யாரும் சொல்ல முடியாது பாருங்க. நீங்கள் நல்ல ஆண்டவருக்குள்ள வல்லமையாக இருக்கும் பொழுது, சபைக்கு வந்து சபையோட தொடர்பில் இருக்கும், ஆண்டருடைய வார்த்தையோட தொடர்பில் இருக்கும் பொழுது உங்களை யாராவது வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன பண்ண முடியாது, உங்களால் மறுக்க முடியாது. எங்கள் பாஸ்டர் மாதிரி இருக்குமா, எங்கள் அப்பா மாதிரி இருக்குமா, எங்கள் பாஸ்டர்லாம் பயங்கரமாக பேசுவோம், அப்படி இப்படின்னு பயங்கரமாக இருப்போம். நம்ம சில சோர்ந்து போகிற நேரம் வரும் பொழுது பாருங்க, யாராவது வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு சின்ன இதை சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, அன்னைக்கே தெரியும் அவரை பற்றி, அவர் ஆளோ அவரோ அவருடைய இதுவும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் நீங்கள் நம்பிடுவீங்க. தெரியுமா உங்களுக்கு? அது இந்த ரகசியம் தெரியுமா? அதனால் தெரிந்து கொள்ளுங்க, கேட்குறவர்கள் யாவரும் புரிந்து கொள்ளுங்க. உங்கள் போதகரை பற்றி ஒருத்தங்க வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா, ராஜா கிட்ட கூட ஒருத்தர் வந்து சொன்னார், உங்கள் பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா, இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டாருன்னு. ராஜா வந்து 2 ஆப்ஷன் தான் ராஜாவுக்கு. சரி சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு ஒரு ஆப்ஷன்னு, இன்னொன்று அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமாக சபையில் வந்து அதை எங்கிட்டே சொல்லிட்டார், இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் தான் நான் சொல்கிறேன். நாம் என்ன சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி, அந்த சபையை குறித்தோ போதகரை குறித்தோ வெளியிலேருந்து யாராவது வந்து ஒருத்தங்க ஒரு வித்தியாசமாக சொல்லும் பொழுது
எங்கள் அண்ணன் அப்படி இல்லை, எங்கள் அப்பா அப்படி இல்லை, எங்கள் பாஸ்டர் அப்படி இல்லை. நீங்கள் எப்பொழுது அந்த உறுதியோடு இருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறாருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் போதகரை பற்றி, சபையை பற்றி, எப்படி அவரோட உள்ளத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அவர் அப்பாங்க, அவரெல்லாம் பண்ணலாம் பண்ணிட்டு போகிறாரு, சொன்னா சொல்லிட்டு போறாரு. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்துடணும். அல்லேலூயா. இவன் பாரு அந்த மறுமனையாட்டிக்கு வந்து அந்த மனைவிமார்கள் அந்த வாசிக்கும் போது அப்படியே வாசிக்கிற பாருங்க. சாலமோன் வயது சென்ற பொழுது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். சாலமோனோட அப்பா யார் தெரியுங்களா? தாவீது. தாவீது பெரிய ராஜா, இவனும் பெரிய ராஜா, சாலமோனும் பெரிய ராஜா. இப்படி இவ்வளோ பெரிய வீட்டில் அரண்மனையில் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட அந்த இளமையாக இருக்கும்போது ஒரு மனைவி வரான். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்படியே சொல்கிறேன். அத்தான் அப்படிங்கிறான். என்ன அன்பே அப்படிங்கிற இவர், எனக்கு ஒரு கோயில் கட்டித்தர முடியுமா? என்னுடைய தெய்வத்தை வணங்குவதற்கு எனக்கு ஒரு கோயில் கட்டி தர முடியுமா அப்படின்னு கேட்குறான். உடனே இவர் கேட்குறாரு, நீ எத்தனாவது மனைவி? நான் 678வது மனைவி. ஓடிப்போன் அடிச்சு துரத்தி இருப்பான். கரெக்டா? அவன் நல்ல நிலைமையில இளமையா இருக்கிற டைம்ல அவன் வந்து அப்படி கேட்டிருந்தா என்ன இருக்கும்? ஓடிப்போ. யெகோவா தேவன் ஒருவரே தேவன், அவரை என்று வேறு தேவர்கள் ஒருவரும் இல்லைன்னு சொல்லி அந்த பொம்பளை அடிச்சு துரத்திருப்பான். இப்போ அவருக்கு என்னாச்சு? வயது சென்றவரா இருக்கிறார், முதிர் வயதாயிருச்சு. அது அப்படிதான் போட்டிருக்குது. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின் வயது சென்று வயசாயிருச்சு. எல்லாம் கமந்து படுத்திருப்பாரு. அந்த அம்மா வந்து அத்தான், மறுபடியும் வருது அத்தான்ட்டு. நீங்கள் ரொம்ப தூரம் நடந்துட்டு வந்தீங்க, வாக்கிங் போயிட்டு வந்தீங்க, உங்கள் முதுகு வலிக்கும், நான் வேணா ஏறி மிதிச்சு விட்றேன், பிடிச்சி விட்றேன், அல்லது ஏதாவது அயோடாக்ஸ் இதுன்னு போட்டு விட்றேன், உங்களுக்கு நல்லா இருக்கும். சரி போட்டு விடுமா. உடனே என்ன பண்ணுறேன், அயோடாக்ஸ் எடுத்து வந்து முதுகில் கை காலெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டேன்னு. தேய்ச்சி விட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த அம்மா கேட்குது, அத்தான் எப்போ முதிர் வயதாக இருக்கும் பொழுது ஒரு கடையில் படுத்திருக்கும் பொழுது அந்த அயோடாக்ஸ் போட்டு விடும் போது கேட்குது அந்த லேடி, நான் ரொம்ப வருஷமாக என்னுடைய நாட்டை விட்டு வந்து பெருசிய தேசத்தை விட்டு வந்து உங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் உங்களுடைய 558வது மனைவி. நான் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு விட்றேன்னு எனக்கு ஒரு கோரிக்கை நிறைவேற்றக்கூடாதா? சரி சொல்லு, என்ன கோரிக்கை? நான் ரொம்ப வருஷமாக என் நாட்டை விட்டு வந்து என் தேவர்களை விட்டு வந்துட்டேன், என் தேவர்களுக்குன்னு ஒரு கோயில் கட்டி தரக்கூடாதா? உடனே அவர் என்ன பண்ணியிருப்பார்? அந்த முதிர் வயதாக இருந்ததுனால, ஒரு நாள் முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்ததுனால, கோயில் தானே சரி உனக்கு கட்டித்தரேன் அப்படின்ட்டு அந்நிய தேவர்களுக்கு ஒரு கோயில் அங்கே கட்டி இவன் வைத்திருந்த அந்த ஒரு ஸ்டஃப்பை விட்டு பாருங்க. நமக்கு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தேவனை விட்டு பிரியருக்கு இப்படி ஒரு காரியங்கள்லாம் வந்துடும். சிலர் வந்து அது வராதுன்னு யோசிக்கிறான்னா சில சூழ்நிலைகள் அப்படி கொண்டு வந்துடும் பாருங்க. கொண்டு வந்து தேவனை விட்டு பிரிந்து இவங்க எவ்வளோ நமக்கு உதவி செய்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சாதான் என்ன, சரி நானும் கூட நான் வந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாக ஒரு சாலமோன் ராஜா தன்னுடைய மனைவிகள் நிமித்தமாக வயதான காலத்திலே தன்னுடைய மனைவிகள் நிமித்தமாக அந்நிய தேவர்களுக்கு கோயிலை கட்டி கொடுத்து அங்கே விக்கிரக ஆராதனையெல்லாம் நடத்த வச்சு தேவனை கோபப்படுத்தினார்கள். இப்படி தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். தேவையில்லாத சவகாசம். அந்த மனைவி என்ன பண்ணி, அந்த சாலமன் என்ன பண்ணியிருக்கணும், மனைவி வந்து கேட்கும்போது சொல்லியிருக்கணும், ஏய் ஓடு, நீ என்ன விக்ஸ் போட்டு விட்டாலும் சரி, என்ன அயோடாக்ஸ் போட்டு விட்டாலும் சரி, யெகோவா தேவன் ஒருவரே தேவன், ஹல்லேலூயா. நீ இல்லாட்டி எனக்கு 700வது மனைவி இருக்கு, இல்லாட்டி என்னோட 5வது 10வது மனைவி 700 மனைவிகளை வச்சிருக்கேன், அப்படி யாருமே வராட்டியும் 300 பேர்த்த நான் கூப்பிட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ ஓடிப்போன்னு சொல்லாம சரி நான் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னா பாருங்க. ஏன் அப்படி பண்ணா? அவன் அப்படி பண்ணா தேவையில்லாத அந்த அந்நிய பெண்களுடைய சவகாசம் இவனை இப்படி மாத்துச்சு. அல்லேலூயா. சாலமோனுடைய 700 மனைவிகளில் யெகோவா தேவனை கும்பிடுகிறவர் யாரும் இல்லை, எல்லாம் நிறைய பேர் வெளி தேசத்தை சேர்ந்தவர்கள், மீதியான் தேசத்தை சேர்ந்தவர்கள், பெருசிய தேசத்தை சேர்ந்தவர்கள், வெளியே அந்நிய தெய்வங்களை கும்பிட்டு கொண்டிருந்த அநேக ஸ்திரீகளை இவன் மணந்து கல்யாணம் பண்ணியிருந்தான் பாருங்க. அதனால என்ன, இவங்களோட அந்த சவகாசம் வச்சு அவங்களோட தொடர்பு வைத்திருந்ததுனாலே நம்மளும் அப்படிதான் பல நேரங்கள் அந்நிய தேவர்களை கும்பிடுகிற சிலரோட நட்பு வச்சிருப்போம் பாருங்க. அவங்க ஒரு நாள் கூப்பிடுவாங்க, வாடா என் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், வா இங்கே போயிட்டு வரலாம். நிச்சயமா ஒரு நாள் நீங்கள் மன சோர்வால் இருக்கும் பொழுது பிசாசு கரெக்டாக அந்த நபர்களை கொண்டு வந்து உங்களுக்கு ஆறுதல் படுத்தி உங்களை ஒரு இடங்களுக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி
அங்கே தான் குளம் இருக்குது, அங்கே தான் நல்லா இருக்கும், திண்ணை இருக்குது, போய் கோயிலில் உட்காந்துட்டு வருவோன்ட்டு அப்படி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி, தேவையில்லாத சவகாசம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, சர்ச்சுக்கு போகிறதுக்கு சபைக்கு போகிறதுக்கு தேவனை ஆராதிக்காத ஜனங்களுடைய சவகாசம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, ஒரு நாள் நிச்சயமாக அவர்களை கூப்பிட்டு போவாங்க பாருங்க. அது பிசாசுடைய கிரியை. தேவனை விட்டு பின்வாங்க வைக்கும்படியாக பிசாசு உங்களை நிச்சயமா அப்படி நடத்துவான். நான் சொல்றேன், நீங்கள் அதற்கெல்லாம் உடன்படவே கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், திருச்சபைக்கு போறவன், தேவனை விசுவாசிக்கிறவன், நான் விக்கிரகங்களுக்கு முன்பாக வரவே மாட்டேன், நீ எப்படி கூப்பிட்டாலும் வர மாட்டேன்னு சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு எனக்கு வேணும். அல்லேலூயா. நீங்கள் அவைகளை நீங்கள் பின்பற்றி போனீங்கன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா, சாலமோனுடைய மரணம் ரொம்ப மோசமான மரணம். அவ்வளோ பெரிய ராஜா, நல்ல ஒரு வாழ்க்கை. அவரிடத்துல போய் நீங்கள் இப்போ சொல்லி நம்ம அந்த இள வயசில் இருக்கும்போது நம்ம சொல்லி பார்த்துருக்கணும், ஏன் இப்படிலாம் பண்ணுற, நீ உனக்கு ஒரு கோயிலை கட்டி கொடுன்னு சொல்லும்போது அவன் சொல்லியிருப்பான், டேய் நான் யார் தெரியுமா, தாவீது ராஜாவுடைய பிள்ளைடா, நான் பத்சேபாளுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அவன் சொல்லியிருப்பான், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நீ படிச்சுட்டு இருக்கிற பாரு பைபிள், அதில் பிரசங்கி எழுதுனது நான் தான், உன்னத பாட்டு எழுதுனது நான் தான். இன்னும் என்ன எழுதிக்கிறாரு, சாலமோன் எழுதின உன்னத பாட்டு, சாலமோன் எழுதின பிரசங்கி, அப்புறம் இதெல்லாம் எழுதுனது நான் தான். ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் வயது சென்ற நாட்கள் இருக்கும்பொழுது, இப்போ உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க, நான் ஏசப்பாவோட பிள்ளை, ஏசப்பாவில். ஆனால் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் ஒருத்தவங்க உங்களுக்கு ஆறுதல் படுத்தி இது பண்ணாங்கன்னா, சே புறஜாதியார் இடத்துல கூட இவ்வளோ அன்பு இருக்குது, கிறிஸ்துவ ஜனங்கள்கிட்ட இவ்வளோ அன்பு இல்லையேன்னு சொல்லி அந்த நேரத்தில் உங்களுடைய மனது சில மாற்றத்துக்கு உள்ளாகும். அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக இந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்ப வேண்டும் என்று சொன்னால் அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. திருச்சபையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. அவர் உங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேற எந்த இடத்துக்கும் நான் போக மாட்டேன், வேற எங்கேயும் எனக்கு வேலை இல்லை, நான் தேவனிடத்துல தான் எனக்கு வேலை இருக்கு, அவரை ஆராதிப்பதில் தான். எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனை விட வேற யாரும் என்னை நடத்த முடியாதுன்னு சொல்லி அந்த ஒரு உறுதிப்பாட்டுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, ஹல்லேலூயா, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது உலகத்துல. ஆமேன். உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது, உங்களுக்கு மேல சத்தமா யாரும் பேச முடியாது, நீங்க தான் சத்தமா பேசுவீங்க. அல்லேலூயா. ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்குள்ள இருக்கிற அந்த தேவ மகிமை எப்பொழுதுமே நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எங்கேயாவது ஓட்ட விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பிசாசு நம்மளை அட்டாக் பண்ணிடும். அது அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், தேவன் உங்களிடத்துக்குள்ளாக இருக்கிறார், தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கார். ஒரு துளி இடத்துல கூட பின்மாற்றத்துலையோ விக்கிரக ஆராதனையோ மற்ற காரியங்களை போய் நின்றாதீங்க. நின்னா பிசாசு ஃபுல் அட்டாக் பண்ணிட்டான்னா நம்மளால் எந்திரிக்க முடியாமல் போயிடும். அதனால இந்த காரியங்களுக்கு விலகி நில்லுங்கள். காரியத்தை உங்களுக்கு அவர்கள் கொடுத்தாலும் சரி, விக்கிரகத்துக்கு முன்பாக போய் நின்று விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்த முடியாமல் போயிடும். அவர் வீக் ஆகிடும். நம்ம வீக் ஆகிட்டோம்னா எல்லாம் வியாதி வந்துடும், வேதனை வந்துடும், கடன் வந்துடும், பிரச்சனைகள் வந்துடும், அழுக வரும், அதுக்கப்புறம் எல்லாமே வந்துடும். ஆனால் தைரியம் இல்லைங்க, எனக்கு ஏசப்பா இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் செய்வார், என் திருச்சபை எனக்கு எல்லாவற்றையும் செய்யும், என் திருச்சபையோடு நான் இணைந்திருக்கும் பொழுது எந்த விதத்திலையுமே நான் சறுக்கி போக மாட்டேன், எந்த இடத்துல விழுந்து போக மாட்டேன்னு சொல்லி உங்களுக்குள்ளாக அந்த எண்ணங்கள் வரும் பொழுது கர்த்தர் உங்களை கரங்களை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் 2 நாளாகமம் 25:5. இன்னொரு சறுக்கல் எப்படி ஆகுதுன்னு நான் சொல்றேன். முதல்ல எதுல சறுக்கல் ஆச்சு? ஆவிக்குரிய தகப்பனை நம்ம வேற இடத்துல தேடும் பொழுது சறுக்கல் வருது. இங்க தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஒரு தவறான இடங்களுக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. அடுத்தத வாசிங்க, 2 நாளாகமம் 25:5. அமத்சியா யூதா மனுஷரை கூடி வரச் செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே யூதா பென்யமீன் தேசங்கள் எங்கும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் வைத்து 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டவர்களை லக்கம் பார்த்து யுத்தத்திற்கு புறப்படவும் ஈட்டியை கேடகத்தையும் பிடிக்கவும் தக்க யுத்த வீரர் 3 லட்சம் பேரையும் கண்டான். இஸ்ரவேலிலும் 1,00,000 பராக்கிரமசாலிகளை. கவனிங்க, இதை நான் ஒரு ஸ்டோரியா சொல்லும் போது உங்களுக்கு புரியும், இதை படிக்கும் போது உங்களுக்கு புரியாது. சின்னதா ஒரு சின்ன கதையா நான் இதை சொல்றேன். இஸ்ரவேல் தேசம் அப்படிங்கிறது 2 பகுதிகளாக பிரிந்திருக்கிறது. ஒன்று வடக்கு ராஜ்யம், இன்னொன்று தெற்கு ராஜ்யம். நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, நான் சொல்லும் போது கதை மாதிரி உங்களுக்கு புரியும். அந்த தேசம் 2 பகுதிகளாக பிரிந்திருக்கிறது. ஒன்று வடக்கு ராஜ்யம், இன்னொன்று தெற்கு ராஜ்யம். வடக்கு ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா 10 ராஜாக்கள் இருந்தாங்க, 10 கோத்திரங்கள் அங்க இருந்துச்சு. 10 கோத்திரங்கள் அங்க இருந்தாங்க.
தெற்கு ராஜ்யத்தில் 2 கோத்திரங்கள் இருந்தாங்க. பென்யமின் கோத்திரம், யூதா கோத்திரம் இருந்தது. வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் கூட்டமா இருந்தது. தெற்கு ராஜ்யம் யூதா கோத்திரமா இருந்தது, யூதா தேசமா இருந்தது. 2 தேசங்களும் அது பிரிஞ்சிருந்து. அதுல 10 கோத்திரங்கள், இதுல 2 கோத்திரங்கள். இந்த 2 கோத்திரங்கள்ல இருக்கிற ஒரு ராஜா தான் அமத்சியா அப்படிங்கிற ஒரு ராஜா. அமத்சியாங்கிற ஒரு ராஜா சின்ன வயசுலயே அவர் ராஜா ஆயிட்டார். 25 வயசுல ராஜா ஆயிட்டார். அந்த காலகட்டத்தில் 40 வயதை தாண்டி இருக்கணும் ராஜா ஆகிறதுக்கு. ஆனால் அமத்சியா என்ன பண்ணிட்டாரு, 25 வயதிலேயே ராஜாவான ஒருவர் தான். யூதா கோத்திரங்களுக்கு, யூதா தேசத்துக்கு அவர் ராஜாவாக இருந்தார். சரிங்களா? அவர், நான் இதெல்லாம் கேள்வி கேட்பேன், அதனால கவனமாக கேட்கணும். ராஜா பேர் அமத்சியா, 25 வயசுல ராஜாவானாரு. அவர் யூதாவுக்கு அவர் ராஜாவாக இருந்தார். 2 தேசமா பிரிஞ்சிருந்தது, வடக்கு தேசம் தெற்கு தேசம்னு. வடக்குல 10 ராஜ்யங்கள் இருந்தது, தெற்குல 2 ராஜ்யங்கள் இருந்தது. 2 ராஜ்யங்கள் யூதா கோத்திரம், பென்யமின் கோத்திரமா இருந்தது. 2 கோத்திரங்கள் அங்க இருந்தது. யூதாவில அமத்சியா ராஜாவா இருந்தார். ராஜா 25 வயசுல ராஜாவானார். ஹல்லேலூயா. புரிந்து கொண்டீர்களா? ஓகே. அப்போ ஏதோமியர்கள் சண்டையை படம் எடுத்து வந்தார்கள். யார் படம் எடுத்து வந்தது? ஏதோமியர்கள். ஏதோமியர்கள் யாருன்னா ஏசாவினுடைய சந்ததி. ஏசாவினுடைய சந்ததி ஏதோமியர்கள் படையெடுத்து வந்தாங்க. அவர்கள் அநேக ஜனங்களா இருந்ததுனால, இவன் சின்ன பையனா இருந்ததுனால, 25 வயசு தான், இவனால சமாளிக்க முடியுமான்னு தெரியல. அவன் எத்தனை பேர் தான் அவன் வச்சிருந்தான்னு சொல்லி கேட்டா, 3 லட்சம் பேரை வச்சிருந்தான் படையில. 3 லட்சம் பேரை படையில வச்சிருந்தான். அவர் நிறைய பேர் வருவாங்க. அதனால என்ன பண்ணணும், நம்ம இன்னும் அதிகமான ஜனங்களை, இன்னும் அதிகமான போர் வீரர்கள் நமக்கு தேவையா இருக்கிறாங்க. ஆகையினால இன்னும் அதிகமான பேரை நம்ம சேர்க்கணும்னு சொல்லிட்டு வடக்கு ராஜ்யத்திலிருந்து ஹெல்ப்பு கேட்டான். எப்பிராயிம்ல இருந்து ஹெல்ப்புக்கு ஒரு லட்சம் பேர் எங்களுக்கு வேணும்பா வேலைக்கு அப்படின்னு கேட்டான். புரிஞ்சுதா? இப்போ அவர்கள் வந்தவங்க நிறைய பேர் இருந்ததுனால இவன் பயந்துக்கிட்டு, இன்னும் 3 லட்சம் பேர் பத்தாது, இன்னொரு 1 லட்சம் பேரை வடக்கு ராஜ்யத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு ராஜ்யத்திலிருந்து ஆட்களை 1 லட்சம் பேர் தான் இறக்குறான். எத்தனை கொடுத்து, என்ன வேலை கொடுத்து இறக்கணும்? 2 நாளாகவும் 25வது அதிகாரம் 6ல இருந்து வாசிங்க அப்படியே. இஸ்ரவேலிலும் லட்சம் பராக்கிரமசாலிகளை 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான். 100 தாலந்து வெள்ளி, 100 தாலந்து வெள்ளியை கொடுத்து 1 லட்சம் பேர்த்த வாங்குறான். பெரிய அமௌண்ட், ரொம்ப பணம் கொடுத்து வாங்குறான். ரொம்ப பெரிய அமௌண்ட் கொடுத்து அவங்களாம் வாங்குறான். வாசிங்க தொடர்ந்து. தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, இப்ப பாருங்க, இப்போ தேவனுடைய மனுஷன், அவன் ராஜாவா இருக்கட்டும், 100 தாலந்து வெள்ளியை கொடுத்து 1 லட்சம் பேர் தான் வேலைக்கு வாங்கினான். ஏற்கனவே 3 லட்சம் பேர்த்த போர் படையில வச்சிருக்கிறான். அவனோட சண்டை பண்றதுக்கு 3 லட்சம் பேர்த்த வச்சிருக்கான். இவன் 1 லட்சம் பேர்த்த மறுபடியும் வாங்குறான். 100 தாலந்து வெள்ளியை கொடுத்து வாங்குறான். இத்தனை பேர் இத்தனை காரியங்கள் செய்தாலும் தேவ மனுஷன் ஒருவன் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது, வரக்கூடாது. கர்த்தர் எப்பிராயீமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை. கர்த்தர் நீ வாங்குற அந்த 1 லட்சத்து பேரோட இல்ல, போக மனதானால் நீர் போம். போறணும் முடிவு பண்ணிட்டேன்னா நீங்க போங்க, அந்த 1 லட்சம் பேர்த்த திருப்பி அனுப்பிச்சிருங்க. காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும். தேவன் உம்மை சத்துருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார். ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றாருங்க. தேவ மனுஷன் வந்து, இப்ப நான் வந்து சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்க, நான் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் என் கையில் இருக்குது, என்கிட்ட ஒரு 5 சென்ட் நிலமும் இருக்குது. அந்த 10 லட்சம் ரூபாய் வச்சு நான் அந்த வீடு கட்ட போறேன், அந்த 10 லட்சத்தை வச்சு தான் நான் வீடு கட்ட போகிறேன். அதனால் என்ன பண்ணுங்க, எனக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரு நான் வந்து 10 லட்சத்தை வச்சு நீங்கள் அந்த வீடு கட்ட வேண்டாம், அந்த 10 லட்சத்தை என்ன பண்ணுங்க, சர்ச்சுக்கு கொடுத்துருங்க, நீங்கள் கட்ட வேண்டாம் அப்படிங்கிறேன். உங்களுக்கு வீடு கட்டப்படும், ஆனால் நீங்கள் அந்த 10 லட்சத்தை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சர்ச்சுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டேன். உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவன் ராஜா என்ன பண்ணுறான், ஓகே பண்ணிட்டான். சரிங்க, 5 சென்ட் நிலம் இருக்குது, 10 லட்சம் ரூபாய் கையில் இருக்குது, பணத்தை நீங்கள் அந்த பணத்தை வச்சு நீங்கள் கட்ட வேண்டான்ட்டீங்க. சரி, சர்ச் என்ன பண்ணணும், அந்த 10 லட்சம் தூக்கி சர்ச்சுக்கு போட்டு கொடுத்துட்டேன். ஆனால் தேவன் உங்களோட இருக்கிறாருன்னு சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருது, தேவன் உங்களோட இருக்கிறார். 10 லட்சம் இல்லை, நீங்கள் 100 லட்சம், 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுற போறீங்க, வீடு கட்ட போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற 10 லட்சத்தை நீங்கள் சர்ச்சுக்கு கொடுத்துருங்கன்றேன். ஹல்லேலூயா. அதையும் ஓகே பண்ணி என்ன பண்ணிட்டாரு,
கொடுத்துட்டாரு அந்த ராஜா, அமத்சியா ராஜா 100 தாலந்து வெளியே கொடுத்து அந்த 1,00,000 பேர்த்த வாங்கணும். ஆனா அவங்கள சும்மாவே அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்ப நான் 100 லட்சம் 100 தாலந்து கொடுத்து வாங்கியிருக்கிறேன், என்ன பண்றதுன்னு கேட்டப்போ அந்த மனுஷன் சொல்றாரு, தேவ மனுஷன் சொல்றாரு, அதுக்கு உண்டானதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு பண்ணிடுவாரு, நீங்க அவங்களை அனுப்பிச்சு மட்டும் விட்டுருங்க அப்படின்ட்டாரு. அனுப்பிச்சு விட்டாச்சு. இப்ப என்னாச்சு, அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் இவர் இருக்கிறவங்கள வச்சு சண்டைக்கு போறார், சூப்பரா ஜெயிச்சிடுறாரு. எல்லாரையும் ஏதோமியர்களெல்லாம் ஜெயித்து முடிச்சுட்டு 9 படிங்க. அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன 100 தாலந்து கொடுத்து வாங்கிட்டேனே, என்ன பண்றதுன்னு கேக்குறான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க, அதை பார்க்கிலும் உங்களுக்கு 10 லட்சத்தை பார்க்கிலும் அதிகமா கொடுப்பாரு, 10 லட்சத்தை முதல்ல இங்க கொடுத்துரு அப்படின்றாரு. அப்பொழுது அமத்சியா எப்பிராயீமரில் தன்னிடத்திற்கு வந்த சேனையை தங்கள் வீட்டிற்கு போய்விட பிரித்து விட்டான். அவங்கள அனுப்பிச்சுட்டான். சரி, ஓகே, எங்க வார்த்தை வந்து தேவனிடத்துல இருந்து தேவ மனுஷன் சொல்லிட்டாரு, அதனால நீங்களாம் கிளம்பி போயிருங்க, உங்களோட பணத்தெல்லாம் நான் இது பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போயிருங்கன்னு சொல்லிட்டான். அதனால் அவர்களுக்கு யூதாவின் மேல் மிகுந்த அது விட்டுரு, அதெல்லாம் விட்டுருங்க. அடுத்து 14க்கு வாங்க. அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரில் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு, பாருங்க, முறியடிச்சிட்டான் அந்த ஏதோமியர்கள், சேயீர் புத்திரர்கள் அந்த மலை தேசத்துல போய் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு என்ன ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டானா, அவங்க வழிபட்டு கொண்டிருந்த எல்லா தெய்வங்களுடைய சிலை விக்கிரகங்களை தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கிட்டு வந்து இவன் கும்பிட ஆரம்பிச்சிட்டான். இந்த அமத்சியாங்கிறவன் கும்பிட ஆரம்பிச்சுட்டு தேவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்டா நான் உன்னோட இருந்து எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சேன், அங்கே தோத்து போனவங்களுடைய விக்கிரகங்கள்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு கும்பிட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லி இந்த தேவனுக்கு கோபம் வந்துருச்சு. அப்பயும் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புற, அப்பயும் தேவனுடைய வார்த்தை வருது, வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் உண்டவராகி அவனிடத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அவன் இவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை அந்த தெய்வங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறியாடா. தன்னோட அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ? இங்கதான் அந்த செய்தி வருது. என்ன பண்றோம், சபையில் இருக்கிறவர்கள் அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது, பயத்தில் இருக்கும் பொழுது, ரொம்ப தேவைகளில் இருக்கும் பொழுது, கடன்களோடு இருக்கும் பொழுது, அல்லது நிறைய தேவைகள் பிசாசு பிடித்திருக்கும் பொழுது, நம்ம சபைகள் இருந்த அத்தனை பற்றி நான் சொல்கிறேன். பிசாசு பிடிச்சவங்க வந்து சரியாகி போனாங்க, நிறைய கடனில் இருக்கிறவங்க சரியாகி அவங்க போயிருக்கிறாங்க, நிறையா பிரச்சனைகள் இருக்கும், எல்லா சபைகளும் அது இருக்கும். வந்து எல்லாம் கஷ்டத்தில் இருப்பாங்க, கடனில் பிரச்சனையில் இருப்பாங்க, பிசாசு பிடிச்சிருக்கும், வியாதியில் வந்து இருப்பாங்க, எல்லாரும் சரியாகி அந்த கடனில் இருக்கும்போது, பிரச்சனையில் இருக்கும் பொழுது அவங்க வந்து பயங்கரமாக வந்து ஆண்டவர் பற்றி பிடிப்பாங்க. எல்லாம் சரியாயிடுச்சு, எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு, பிசாசு போயிடுச்சு, எல்லாம் வந்துருச்சு. இங்கே இருக்கிற உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், அந்த மாதிரி கடன்கள் அடைச்சாச்சு, சூப்பர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு தேவ மனுஷனை பார்த்து சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இது உண்மையாலும் எல்லா சபைகளையும் நடக்கிற கொடூரம் இதுதான். அவங்க தேவனுக்குள்ள ஆவிக்குள்ள வளர்ந்ததுக்கு அப்புறம், வார்த்தையில வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லி தந்த தன்னுடைய ஆவிக்குள்ள தகப்பனை பார்த்து சொல்லுவாங்க, நீ எல்லாம் எனக்கு சொல்ல வந்துட்டியா. இவன் அப்படிதான் சொன்னான். அமத்சியா என்ன சொன்னா, நீ எனக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு உன்னை அனுப்புனது யாரு? அதை விட்டுவிடு, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும், உன்னை கொலையா பண்ணிடுவேன் எனக்கு ஏதாவது சொன்னேன்னா அப்படின்ட்டான். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி அதை விட்டுவிட்டு, நீர் இப்படி செய்து என் ஆலோசனை கேளாமற் போனபடியினாலே தேவன் உம்மை அழிக்க யோசனையா இருக்கிறார் என்பதை அறிவேன் என்றார். அவ்வளவுதான், முடிஞ்சது. அந்த தேவ வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கவில்லை. நான் ஆவியில வளர்ந்துட்டேன், வார்த்தையில வளர்ந்துட்டேன், நானும் பாஸ்ட் அளவுக்கு பெரிய ஆளாயிட்டேன் ஆவிக்குள்ள. அப்போ எனக்கு பாஸ்ட் எல்லாம் சொல்ல தேவையில்லை, பாஸ்ட் எந்த காரியத்தையும் எனக்கு சொல்ல தேவையில்லைன்னு சொல்லி நானே எல்லாம் படி முடிச்சுட்டேன், எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க எப்போ வராங்களோ அப்பொழுது தேவன் அவர்களை அழிக்க திட்டமிடுகிறார் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு. அப்போ ஒரு சபையில் உங்கள் ஆவிக்குரிய தகப்பனை காட்டிலும் மேலான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாலும் அவருக்கு கீழே அடங்கி இருப்பது தான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சபையில் இருப்பாங்க, பாஸ்டரை விட நிறையா படிச்சிருப்பாங்க, பாஸ்டரை விட பெரிய இன்டலெக்சுவல் பீப்புளாக இருப்பாங்க, நல்லா படித்து ஞானியாக அறிவாளியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அந்த சபையிலே அந்த ஆவிக்குரிய தகப்பனுக்கு கீழாக நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை மேலாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினா கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அவன் பயத்தில் இருக்கும்போது கீழ்ப்படிஞ்சான். அப்போ ஒரு தேவ மனுஷன் தேவ வார்த்தை வந்துச்சு, நீ அவங்கள அனுப்பிச்சு விட்டுருன்னு சொல்லும் போது சரி நீ அனுப்பிச்சு விட்டான், கீழ்ப்படிஞ்சிட்டான். அப்போ ஏன்னா அவன் பயத்தில் பிரச்சனை இருந்த ஏதோமிகள் வந்துட்டாங்க, நம்ம எப்படி ஜெயிப்போமா மாட்டோமான்னு பயத்தில் இருந்தான். அப்போ சொன்னதெல்லாம் கீழ்ப்படிஞ்சான்.
இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சொன்னதை ஒண்ணுமே கீழ்ப்படியல. எனக்கு சொல்ல வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்ட அமத்சியா. அப்ப என்ன ஆச்சு? கர்த்தருடைய வார்த்தை வந்தது, நீ அழிக்கப்படுவாய், தேவ வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியில் அழிக்கப்படுவாய். அதனால சபையில சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியுங்க. அதுக்கு நல்லதோ கெட்டதோ நீங்க கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களை பெரிய அளவில் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எல்லா இடங்களிலும் ஜெயம் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம், ஆவிக்குரிய தகப்பனை விடுத்த அடுத்த காரியங்களை அவர் எடுத்துக்கொண்ட பொழுது அவர் பின்மாற்றம் அடைந்தார்கள். வயது சென்ற சாலமோன் பின்மாற்றம் அடைந்தான் தன்னுடைய மனைவிகள் நிமித்தமாக. இவன் வெற்றி பெற்றதின் நிமித்தமாக பின்மாற்றம் அடைந்தான். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடையாளம் தெரிஞ்சுக்கணும், நான் சபையும் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனையும் விட்டு பிரிய மாட்டேன். அவருடைய வார்த்தையை என்னுடைய வாழ்வழிக்கும், தேவனுடைய வார்த்தை என்னை வாழ வைக்கும்னு சொல்லி நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. இதிலிருந்து நம்ம தவறும் பொழுதுதான் கேட்கிற நம்ம சபை ஜனங்களுக்கு சொல்லலை, கேட்டுட்டு கொண்டவர்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனை விட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னு சொன்னால் உங்களை கர்த்தரை அழிப்பதற்கும் அவர் ஒப்பு கொடுப்பார். அவர் அழிக்க மாட்டார், தன்னுடைய பாதுகாப்பின் கரத்தை எடுத்துருவார். நீங்கள் அழிவுக்கு நீங்கள் தப்புவிக்கவே முடியாது. ஆகையினால உங்களுடைய சபையில் அடங்கிருங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய கரங்களில் அடங்கிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 11வது அதிகாரம் 24வது வசனம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய பின் நிலைமையை பார்க்கிலும் அவன் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். போதும். அதான் சொல்றேன், இந்த காரியத்தோட நான் முடிக்கிறேன். நம் சபையிலே வளரும் பொழுது, ஆண்டோடைய வார்த்தையில வளரும் பொழுது, பிசாசு ஓடி போச்சு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தெளிவா உட்கார்ந்துருக்கும் பொழுது, வெறுமையா அமர்ந்திருக்கும் பொழுது, வெறுமையா இருக்கிற ஒரு இடத்துல போன பிசாசு 7 பிசாசு கூட்டிட்டு வந்து பார்க்குமாமா, அடாடா இந்த இடம் எவ்வளவு கிளீனா இருக்குது, இங்கே போய் நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்லி 7 பிசாசு கூட்டிகிட்டு வந்து உட்காந்துக்குவான். நம் சபையிலிருந்தோ மற்ற சபைகளிலிருந்து வெளியே போய் அலைந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். நீங்கள் க்ளீனாகி போனீங்க, ஆனால் 7 பிசாசை மறுபடியும் உள்ளே அழைத்து கொண்டு வந்து உட்காந்து உன்னுடைய முன்னிலைமை காட்டில் பின்னிலைமை ரொம்ப கேடுள்ளதாக இருக்கும். வேதம் சொல்லுகிறதே. அல்லேலூயா. எதுக்காக நான் பரிதபிக்க, நம்ம சபையாக நம்ம ஜபிக்க வேண்டும். இங்கேருந்து விலகி போன ஜனங்களுக்காக நம்ம ஜபிக்க வேண்டும். அவன் க்ளீனாக இருப்பான், 7 பிசாசு விட்டு உள்ளே இருக்கும். அல்லேலூயா. பின்மாற்றத்திலே பின்னோக்கி போன யாரை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள், அவருடைய வார்த்தையினால நிரம்புங்கள். அப்பொழுது க்ளீனாக இருக்கிற இடத்துல, வெறுமையாக இருக்கிற இடத்துல பிசாசு வந்து உள்ளே உட்காருவான் பாருங்க. அந்த மாதிரி உட்காருகிற சூழ்நிலை வராதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையினால் நிரம்புங்கள். உங்கள் ஆவிக்குரிய தகப்பனோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு நன்றியோடு நம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒருவேளை நான் கிறிஸ்துவை அறிந்திருந்தும் நடுவில் கொஞ்ச நாள் உண்மை அறியாமல் நான் விட்டு விலகி அந்நிய தேவர்களை நான் வணங்கி எவ்வளவோ பாடுகளுக்குள்ள, கஷ்டங்களுக்குள்ள, வறுமைக்குள்ள, கவலைக்குள்ள, கண்ணீருக்குள்ள நான் போயிட்டேன். ஆண்டவரே, ஒரு விஷயம் என்னை மன்னிங்கப்பா. உம்மிடத்துல நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். அன்றைய வாழ்க்கையை, ஆவி, ஆத்மா, சரீரத்தை உம்மிடத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன்னாப்பா, நான் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கும், ஆண்டவரே, என்னுடைய சபைக்கும், தேவனுடைய வார்த்தைக்கும் என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்னாப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கரங்கள் எடுத்து பயன்படுத்துவார். எந்த விதமான சோதனைக்கு உள்ளாகாதபடிக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. சோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இதை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் கிரியை செய்வீராக. தேவ வல்லமை ஒவ்வொரு நிரப்பட்டு இந்த நாளிலே கூட திருவிருந்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தை நாங்கள்